السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதம் இறுதி 10 நாம் நோன்பு திறக்கக்கூடிய நேரம். இந்த துஆவை 10 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கு மிகவும் வேகமாக அல்லாஹ் பதில் வழங்குகின்றான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதம் முதல் 10 அது ரஹ்மத்தினுடைய 10, அது நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. இரண்டாவது 10 அது மக்ஃபிரத்தினுடைய 10, பாவ மன்னிப்பிற்குரிய 10, அதுவும் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. மூன்றாவது 10 நாம் அடைந்திருக்கின்றோம். இது நரக விடுதலையுடைய 10ஆக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு இஃப்தாருடைய நேரத்திலும் அல்லாஹ் லட்சம் மக்களுக்கு நரக விடுதலை அளிக்கின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் அல்லாஹ்விடத்தில் நாம் நரக விடுதலையை கேட்போம். நரகத்தை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவோம். அதே போன்று இந்த இஃப்தாருடைய நேரம் இருக்கின்றதே, இது மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இஃப்தாருடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இந்த இஃப்தாருடைய நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் அதனை கபூல் செய்து தருகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆவை 10 தடவைகள் ஓதுவோம். மிகவும் முக்கியமான ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தரக்கூடிய ஒரு துஆ. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ.